ஏன் முதலமைச்சர் பேருந்தில் பயணிக்க கூடாதா? ஏன் முதல்வர் நீங்க கவர்மெண்ட் பஸ்ல போக கூடாதா? யாருங்க நீங்க களத்துல நின்று ரோட் ஷோ நடத்துறீங்க? லட்சக்கணக்கு செலவு. கட்டணமில்லா பேருந்துன்றதுனால இந்த டிரைவர் கண்டக்டர்லாம் கொஞ்சம் சுயமரியாதை இல்லாம நடத்துறாங்கன்னு அங்கங்க பிரச்சனை வருதுல்ல. எல்லா ஸ்டாப்லையும் டிரைவர் நிறுத்துறாராமா. சினிமா பட டயலாக் சொன்னா நீங்க கத்துறது இல்ல. என்ன வயசானவங்க இருக்க கட்சி அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, வேலை கடலைனா பக்கோடா போட போன்னு சொல்றதுக்கு இது பாசிச ஆட்சி கிடையாது. பொம்பளை பிள்ளைலாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னப்ப, நீங்க வாங்க உங்க அறிவை வளர்த்துக்கங்க, இந்த கூட்டத்தெல்லாம் கேட்டீங்கன்னா தான் நீங்க 4 பேரை நறுக்குன்னு கேள்வி கேட்க முடியும்னு நம்மை பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்த இயக்கம் திராவிடர் இயக்கம், தலைவர் தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சினிமா பட டயலாக் சொன்னா நீங்க கத்துறது இல்ல. சினிமா நடிகரே இந்த மேடையில் இருந்தாலும் நீங்க அமைச்சருக்கு தான் கத்துவீங்க. அதற்கு ஒரே ஒரு காரணம், திராவிடம் என்ற இந்த சித்தாந்தம் பெண்களுக்காக உழைத்திருக்கிறது, உழைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பறைசாற்றி இருக்கிறோம். இன்றைக்கு காலையில் முதலமைச்சருக்கு அவருடைய 4 ஆண்டு சாதனைகளை விளக்கி அவர் பேசுகிற போது சொன்னார், 5 பேர் பயனாளிகள் பேசுறாங்க. உருக்கமாக அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். 4ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஷர்மிலான்னு அந்த குழந்தை பேர் சொல்லுச்சு. அரசு பள்ளி யூனிஃபார்ம் போட்டிருக்கு. என்னுடைய அம்மா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இங்க வந்திருக்காங்க. அவங்களோடு நான் ஸ்கூலுக்கு லீவ் நாளில் போறப்ப பார்த்துருக்கேன். 5ஆவது படிக்கிற பாப்பா, நல்லா கேட்டுக்கங்க, 5ஆவது படிக்கிற பாப்பா, அது குழந்தை தானே. அந்த குழந்தை அரசு பள்ளிக்கு வரப்ப இடுப்புல 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு வரும். தம்பியவோ தங்கச்சியவோ கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளை என்ன பண்ணும்னா, அரசு பள்ளிக்கு நுழையிறதுக்கு முன்னாடி இருக்கிற அங்கன்வாடி பால்வாடியில் விட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள வரும். ஏமான்னு கேட்டா, காலையில் இந்த பிள்ளைங்க விழித்து பார்க்கிற போது, முழித்து பார்க்கிற போது அப்பாவும் அம்மாவும் கஞ்சியவோ கூலையோ குடிச்சுக்கிட்டு வயல் வரப்புக்கு போயிருப்பாங்க, கிடைக்கிற வேலையை பார்க்க போயிருப்பாங்க. 5 வயசு குழந்தை தான் அந்த 2 வயது குழந்தைக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து பால்வாடிக்குள்ள விடும். விட்டுட்டு மதிய உணவு சாப்பிட்றப்ப, சத்துணவு சாப்பிட்றப்ப என் தங்கச்சி சாப்பிட்டுருச்சான்னு போய் பார்த்துட்டு வரும். சாயங்காலம் திரும்ப ஸ்கூல் விட்டோன்னு அந்த பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா, பார்ப்பன வீட்டு பிள்ளைகள் பணக்கார வீட்டு பிள்ளைகளை போல அவர்களுக்கு ஹார்லிக்ஸ் ஆத்தி கொடுத்து வரவேற்பதற்கு அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அப்பா கொண்டு போய் பைக்கில் டியூஷன் விடுறப்பான்னு சொல்றதுக்கு அப்பாவும் இருக்க மாட்டாங்க. 2 பேரும் வேலையை விட்டே வந்திருக்க மாட்டாங்க. இது 2 உட்கார்ந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு படிக்கிறோ படிக்கலையோ வீதியில் விளையாண்டுட்டு டயர்ட்ல தூங்கிடும். இதுதான் அரசு பள்ளியில் கிராமப்புற மாணவர்களுடைய வாழ்க்கை நிலையாக இருந்தது. அதை அப்படியே புரட்டி போட்டு ஒரு முதலமைச்சர் வருகிறார், சத்தமே இல்லாமல் புரட்சி செய்கிறார். காலையில் அப்பாவும் அம்மாவும் நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி போனா என்னப்பா, ஸ்கூல் இருக்கு. யாரு ஸ்கூல்? அரசு பள்ளி. அரசு பள்ளி யாருக்கு? நமக்கு. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பிள்ளைகளுக்காக அரசு பள்ளிகள் இருக்கிறது. அப்பாவையும் அம்மாவையும் தேடாதீங்க, காலை உணவை நாங்களே தருகிறோம் என்று சொன்னவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இதை நன்றியோடு இந்த தமிழ் சமூகம் கொண்டாடாதா? அது முதல் செய்தி. 2வது செய்தி, நான் வந்த உடனே பார்த்தேன், எப்போதுமே திராவிடர் இயக்கத்தை பொறுத்தவரை அது திராவிடர் கழகம்னாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம்னாலும் சரி, என்ன வயசானவங்க இருக்க கட்சி அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, வந்திருப்பதில் 50% மேல் என் வயது ஒத்த இளைஞர்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். பெண்கள் உட்கார்ந்து ரசிச்சு கேட்கிறாங்கல்ல, அவங்க யாரை ரசிக்கிறார்கள்? மதிவதனியா? மதிவதனி பேச்சையா? இல்லை, மதிவதனி சொல்லக்கூடிய முதலமைச்சரின் சாதனைகளை அந்த பிள்ளைகள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு? இன்றைக்கு காலை, நான் ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது, 100 பேருக்கு பயிற்சி வகுப்பு. முதல் தலைமுறை மாணவர்கள், ஆதி திராவிட மாணவர்கள் 100 பிள்ளைகளுக்கு பயிற்சி வகுப்புக்கு காலையில் நான் போனேன். அந்த பிள்ளைங்களுக்கு வகுப்பு எடுக்கிற போது எனக்கு என்ன மகிழ்ச்சி இருந்தது தெரியுமா? அந்த பிள்ளைங்க இனிமே வறுமையை காரணம் காட்டி காலேஜுக்கு போகாமல் இருக்காதுங்க. அப்பாவுக்கு அம்மாவுக்கு வேலை இல்லைக்கா, சம்பாத்தியம் இல்லைன்னு வீட்டில் இருக்காதுங்க. அக்கா எங்களால் படிக்க முடியாதுக்கான்னு அந்த பிள்ளைங்க சொல்லாதுங்க. என்ன காரணம்? அப்பா அம்மா வேலைக்கு போய் உங்களுக்கு காசு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தை நான் தருகிறேன், தமிழ் புதல்வன் திட்டத்தை தருகிறேன்,
படிச்சு முடிச்சிட்டோங்க, வேலைக்கு என்ன பண்றது? கவலைப்படாதீர்கள், இது மோடியின் ஆட்சி இல்லை, பிஜேபியின் ஆட்சி இல்லை. வேலை கிடைலனா பக்கோடா போட போன்னு சொல்றதுக்கு இது பாசிச ஆட்சி கிடையாது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வேலை தரேன்னு சொல்லக்கூடிய ஆட்சியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது செய்தி, குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாரையும் தாண்டி இன்றைக்கு காலை ஒரு அற்புதமான காட்சி நடந்தது. அதை சொல்லுகிற போது எனக்கு உணர்ச்சி பெருக்காக இருக்கிறது. முதலமைச்சர் அந்த பேருந்தில் வராரு. அது பஸ்ஸுக்கு பேரே ஸ்டாலின் பஸ். பேர் வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான், வேற யாரும் பேர் வைக்கல. ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்துலாம் பேர் வைக்கல. பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னங்க இது பஸ்ஸுக்கே இவ்வளோ காசாகுது அப்படின்னு. வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, கல்யாணம் காது குத்துக்கலாம் அவரே போயிட்டு வந்துடுறாரு. அம்மா நீ வந்தனா எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஆகுமான்னு. இப்போ பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் போனேன்னா காசே இல்லைப்பா, நீ வீட்டில் உட்காந்துரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகக்கூடிய நிலைக்கு பெண்கள் வந்திருக்கோன்னு சொன்னால், அந்த விடியல் பேருந்தில் முதலமைச்சர் பயணிக்கிறார். உடனே இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் முதலமைச்சர் பேருந்தில் பயணிக்கக்கூடாதா? ஏன் முதல்வர் நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போகக்கூடாதா? இதெல்லாம் ஒரு செய்தியா? இது செய்தி தான். உங்களுடைய ஆட்சியில் எத்தனை முதலமைச்சர் அரசு பேருந்துகளில் ஏறி நின்று துணிச்சலோடு மக்களை சந்தித்தார்கள்? யாருங்க நீங்க களத்தில் நின்று ரோட் ஷோ நடத்துறீங்க, லட்சக்கணக்கு செலவு, போட்டிருக்க துணிக்கே லட்சக்கணக்கில், வர்ற வண்டிக்கு கோடிக்கணக்கில், ஆளு திரட்டிட்டு வர்றதுக்கு லட்சக்கணக்கில், எல்லாம் வந்து ஒரு மனுஷன் ரோட் ஷோ 8 முறை வந்து ஒரே ஒரு அரசு பேருந்தில் ஏறி டோட்டல் க்ளோஸ் செய்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். எந்த தைரியத்தில் அவர் ஏறுறாரு? எந்த தைரியத்தில் தெரியுமா? போய் கேட்குறாருங்க ஒருத்தவங்க கிட்ட. இதை நான் போய் சொல்லலை, நீங்கள் போய் யூடியூப்பில் பாருங்க. அம்மா டெய்லி இந்த பஸ்ஸில் தான் வரீங்களான்னு கேட்குறாரு. அந்த கேள்வி பெரிய கேள்வி கிடையாது. அம்மா நீங்கள் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காம தானே வரீங்க, அது பெரிய கேள்வி கிடையாது. என்ன வேலை பார்க்குறீங்க? கம்பெனிக்கு போயிட்டு வரோம் சார், அது பெரிய கேள்வி கிடையாது. இதை யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஏன் அவர் தன்னிகரெல்லாம் முதல்வர் தெரியுமா? அடுத்த கேள்வி கேட்குறாரு, கட்டணமில்லா பேருந்துன்றதுனால இந்த டிரைவர் கண்டக்டர்லாம் கொஞ்சம் சுயமரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்கன்னு அங்கங்கே பிரச்சனை வருதுல்ல, அதுக்காக மகளிர்கிட்ட கேட்குறாரு, ஏதாவது நடத்துனர் உங்களை வேறு விதமாக நடத்துகிறார்களா? எல்லா ஸ்டாப்லையும் டிரைவர் நிறுத்துறாராமா? அதுக்கு பெயர் என்ன? நான் கொடுக்கறது சும்மா கிடையாது, நான் உங்களுக்கு மனமு வந்து கொடுக்கிறேன். காரணம், தமிழ்நாட்டு பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற புரிதலோடு இந்த இயக்கம் சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த இயக்கம். அதனால்தான் தலைவர் கலைஞர் சொன்னார், இலவசம் இலவசம் என்ற வார்த்தைகளை ஒழித்து கட்டணமில்லாமல் என்ற வார்த்தையை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் வழியில் வந்தவர். எதனால சரிப்பா, உயிரை விட பெருசு என்னன்னு கேட்டப்ப எங்கள் ஐயா பெரியார் சொன்னார், மனிதனுக்கு உயிரை விட பெரிது சுயமரியாதை தான். அந்த சுயமரியாதையோடு உங்களை நடத்துறாங்களாமான்னு கேட்கிறாரு. அதனால் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீடித்து நிற்பார்.